உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் செய்கிறப்ப வீட்டில் பிஞ்சு போகும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் நாமளும் வீட்டில் ரெஸ்டாரண்ட் மாதிரியே கண்டிப்பாக செய்ய முடியும். அதுக்கு சிம்பிளாக சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். நான் ஒரு உலக்கு அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது 3/4 உலக்கு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் ரவா கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது 3 தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். பச்சரிசி மாவு இல்லைன்னா 1/2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவை கூட சேர்த்துக்கலாம். புளிச்ச மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, தோசை நல்லா தான் இருக்கும். வெள்ளை ரவை ரோஸ்ட் பண்ண ரவையாக இருந்தால் நல்லா ஊற விட்டுணும். குறைந்தபட்சம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது ஊறணும். சாதா ரவையாக இருந்தால் சீக்கிரமாக ஊறிடும். ரவை ஊறினா தான் ரவை தோசை பிஞ்சு போகாமல் கரெக்டாக வரும். நல்லா முருகலாக கிடைக்கணுன்னா நல்லா ஊறி இருக்கணும். இப்போது இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கட்டி இல்லாதபடி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரே சைடில் கலக்கிறதுனால கட்டி தட்டாது. மாற்றி மாற்றி கரைச்சோம்னா கட்டி வரும். ஸோ ஒரே சைடு வர மாதிரி கரைச்சிக்கலாம். சாதாரண ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு கரைச்சாலே போதும். பீட்டர் தான் வேணுன்ற அவசியம் இல்லை. நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவை விடையும் நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி வைக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம ரவா தோசைக்கு சூப்பரான வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி திருகியும் போடலாம். இந்த மாதிரி போடுறதுனால எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, சேர்த்து சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் பர்ஃபெக்டாக ரவா தோசை செய்ய முடியும். அடுத்ததாக சீரகம் ஒரு ஸ்பூன். அடுத்ததாக 1-2 தட்டி போட்ட மிளகு ஒரு ஸ்பூன். அடுத்ததாக முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறமா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம கச்சி வச்சுருக்க மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து உப்புல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு ரவை தோசை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பச்சை மிளகாய் மிளகு மட்டும் பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்க வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு யாராவது பிடிக்குமோ அவங்களால லைக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 மூடி லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட லெமன் இருக்குது, ஆனால் நான் லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக காய்ச்சிக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். ரவை வறுத்த ரவையாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா தான் நல்லா ஊறும். நார்மல் ரவையாக இருந்தால் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். ரவை தோசை நல்லா வரணுன்னா ஊறி இருக்கணும். ரவை ஊறாமல் ரவை தனியாக தண்ணி தனியாக வந்துச்சுன்னா ரவை தோசை கரெக்டாகவே வராது. இப்போ 1 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. நான் தோசை ஊற்றுறேன். நாம் நல்லா ஃப்ளாட் கல்லாக இருந்ததுன்னா தோசை ஊற்றுறது ரொம்ப
ஈஸியாக இருக்கும். இது நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மாதிரி கல்லுலையும் நாங்கள் ஊற்றி எடுக்கலாம். ஃப்ளாட் மாடல் கல்லுனா ரவை தோசை ரொம்ப சூப்பராகவே வரும். கல் நல்லா காஞ்ச பிறகு சுற்றி தோசை மாவை ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றுறப்ப தான் நல்லா ஓரத்துலலாம் நல்லா முருகலாகவும் சென்டரில் மொத்தமாக வராமல் மெலிசாவும் கிடைக்கும். எடுத்த உடனே நாம் சென்டரில் ஊற்றினோம்னா சென்டரில் அப்படியே கொல கொலன்னு கெட்டியாக நடுவுலையே நின்றுடும் ரவை. சென்டரில் மொத்தமாக இருந்ததுன்னா ரவை தோசை ஈவனாகவே வேகாது. இது பாருங்கள் ஒரே மாதிரி வெந்துருச்சு. முக்கியமாக ரவை தோசையை திருப்பி போடவே தேவையில்லை, அப்படியே நாம் எடுத்துடலாம். அதனால தான் நாங்கள் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். பாருங்கள் இப்போ சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ரவை தோசை எங்கள் வீட்லேயும் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், நீங்களும் செய்ய முடியும்.